अस्सलाम वालेकुम வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவு வச்சு ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ரவா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த போண்டாக்கு சேர்க்கறதுக்காண்டி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் இருக்கிறதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகா, மல்லி இலையும் சேர்த்துடலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட தயிர் சேர்த்து நல்லா மாவை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவில் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தால் இந்த மாதிரி உழுவுன்னு இந்த அளவுக்கு இந்த பக்குவத்தில் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடு வந்த பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் மாற வரைக்கும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி மாவு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட அரிசி மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா முருகலாகவும் உள்ளக்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிசா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.